இப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய விராட் கோலி இடத்தை கில் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு இப்போ உலா வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பாசிபிள் இருக்காங்க, நிச்சயமா பாசிபிள் இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க செய்யக்கூடிய சாதனையை இன்னொருத்தவங்க முறியடிக்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். ஏற்கனவே சச்சின் இந்த இடத்த வந்துட்டு விராட் கோலி நிரப்பலையா? விராட் கோலிக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு கிங் கோலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பிரின்ஸ் கில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கான ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்திட்டாரா? இப்பவே வந்துட்டு கில்லுக்கு வந்து அத்தனை தகுதியும் வந்து விடுதான்னு கேட்டா இல்ல. அவருக்கு டைம் கொடுக்கணும். அவருக்கான டைம் வந்து அவர் எடுத்துக்கிட்டு அவர் என்ன வெளிப்படுத்துறாரு, என்ன ப்ரூஃப் பண்றாரு அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம அதை தீர்மானிக்க முடியும். இல்லனால உடனே வந்துட்டு அதை செய்ய முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 80 ஆண்டுகள் சிறந்த கேப்டனா விராட் கோலி இருந்திருக்காரு. அதை தகர்க்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு சவாலான விஷயம். ஆனா அது சாத்தியமும் கூட அப்படிங்கறத அந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். கில்லுக்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் நம்ம பார்க்கிறோம். அதாவது விராட் கோலி மாதிரி அக்ரஷனான கேப்டனோ, தோனி மாதிரி கால்குலேட்டிவா ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்டனோ கிடையாது. அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. சம்டைம்ஸ் அக்ரஷனை வெளிப்படுத்துறாரு, ரொம்ப காமாவும் டீல் பண்ற மாதிரி தெரியுது. அப்ப அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸை வச்சு அவர் எப்படி அணியை வழி நடத்த போறாரு, மேன் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு கேள்வியா பார்க்கிறோம். அமைந்து இருக்கக்கூடிய டீம்ங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு கில்ல வந்துட்டு சப்போர்ட்டா இருக்கும், இல்ல கில் வந்துட்டு எப்படிப்பட்ட டீமை செட் பண்ண போறாரு, தனக்கே உரிய பாணியில எப்படி செட் பண்ணிக்க போறாரு, எப்படி வந்துட்டு ஒரு பேஸ் யூனிட்டை கட்டமைக்க போறாரு. ஏன்னா இந்தியா எப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், சொந்த மண்ணில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்பின் ஃபேவர் பிச்சஸ், அதாவது ஏசியன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு வந்துட்டு ஃபேவரா இருக்கும். டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஸ்பின் தான் வந்து ப்ரடாமினன்ட்டா ரோல் பிளே பண்ணோம். அதையும் தாண்டி பும்ரா மாதிரியான பிளேயர்ஸ் வந்துட்டு அங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணி தங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அது ஒரு பக்கம். சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், இங்கிலாந்தா இருக்கட்டும், நியூசிலாந்தா இருக்கட்டும், இல்ல ஆஸ்திரேலியா இருக்கட்டும், இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசி பவுன்சி பிச்சஸ் அப்படின்னும் பொழுது அங்க வந்துட்டு பேஸ் யூனிட் தான் வந்துட்டு பெரிய அளவுக்கு ரோல் பிளே பண்ணும். அதனாலதான் வந்து நம்ம வெளியூர்களில் போயிட்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். மற்ற அதாவது நம்மளை தாண்டி ஒரு பேஸ் பவுலிங் யூனிட் இருக்குனாக்கா அது ஆஸ்திரேலியா தான். எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியும். ஒரு பக்கம் ஸ்டார்க்கு, ஒரு பக்கம் ஹேசல்வுட், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ், கேப்டன் பேட் கமின்ஸ். இப்படியாக ஒரு பயங்கரமான பவுலிங் யூனிட் வந்து நம்ம கிட்ட வச்சிருக்கணும். செனா கண்ட்ரிஸ் ஆதிக்கம் சொல்லிட்டோம்னா உங்ககிட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தே ஆகணும். சீக்கா ஸ்டைல சொன்னாக்கா 3 பவுலர் வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. தரமான பவுலர்ஸ் இருக்கணும். அப்படிப்பட்ட பவுலிங் யூனிட்டை வந்து விராட் கோலி உருவாக்குனாரு, நம்பர் 1ல இருந்தாரு.